ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னையோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம பார்த்துடலாம். நேற்றைக்கும் வீடியோ போட முடியல, இன்றைக்கும் லைவ் அப்டேட் சரியாக கொடுக்க முடியாத காரணமாக அமைஞ்சிருச்சு டியூ டு சம் அஃபிஷியல் ஒர்க்னால. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு ஆக்சுவலாக ஒன் சைடட் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே உங்களால் வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியும். அதாவது லைவ்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியும். பட் பிஃபோராக நம்ம எப்படி இதை வந்து புரிஞ்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வீடியோ முழுசாக பாருங்க. நம்மளுடைய ட்ரேட் பிளான் சேனல்ல ஏற்கனவே ட்ரெண்ட் பாயிண்ட்னா என்ன, ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய வீடியோஸ்ல நம்ம நிறைய விதமான சினாரியோஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுவரை புரியாதவங்களும் இந்த வீடியோ முழுமையா பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமா புரிதல் ஏற்படும். புதுசா இருக்கிறவங்க நம்மளுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் பார்த்துட்டு இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட இன்ட்ராடே அனாலிசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டல் என்பது எப்பவுமே நமக்கான ரெஃபரன்ஸ் கேண்டல். ஸோ ரெஃபரன்ஸ் கேண்டல் நான் ஆல்வேஸ் சொல்றேன். சில பேருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப் அண்ட் பாட்டம் தான் வந்து என்டையர் டேக்கு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு புரிதல் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. இந்த அனாலிசிஸ் தொடங்குறதுக்கு தான் நம்ம ரெஃபரன்ஸ் கேண்டலை பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சைட் பிரீச் பண்ணி அது போக தான் செய்யும். ஸோ போகணும், அதுதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். அப்பதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஸ் அ பையரா. ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா, டாப் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 350 ஆகவும், பாட்டம் வந்து ஒரு 250 ஆகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டாப் வந்து 350, பாட்டம் வந்து 250. நான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் இந்த டியோ லே அவுட் வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து டாப் ஸ்ட்ரைக் ஆகும், இங்க வந்து பாட்டம் ஸ்ட்ரைக் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு அப்ரோச்ல காட்டுறோம். ஸோ சைமல்டேனியஸா நம்ம டாப் அண்ட் பாட்டம் ஆங்கிள் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு வந்து சில டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையும் நீங்களும் முடிஞ்சா இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் இங்க பார்த்தீங்கன்னா 350 கால் 350 புட்டை நான் இங்க ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே போல இங்க பார்த்தீங்கன்னா 250 கால் 250 புட் இங்கேயும் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அப்ரோச் பண்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப்ல எப்பவுமே புட்டு தான் வந்து டாமினேட் பண்ணிருக்கும். ஸோ டாப்ல புட்டு டாமினேட் பண்ணிருக்குன்னா புட்டுடைய ஹைய புட்டு வந்து காலுடைய ஹையை தாண்டி இருக்கும். ஸோ காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 251. இன்னைக்கு ப்ரீமியம்லாம் ஹெவியா இருக்குது. ஸோ சின்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் நாள், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் குளோபல் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இது அப்படிதான் இருக்கும். ஸோ நம்மளால அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல பண்ண முடியாத விஷயம். அதே போல பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல கால் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி கால் தான் டாமினேட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வகையில நம்ம புட்டுடைய ஹைய வந்து நம்ம இங்க மார்க் பண்றோம். ஓகே. புட்டுடைய ஹைய மார்க் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், கால் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கேண்டலோட க்ளோஸ் வந்து புட்டோட ஹைக்கு மேல தான் இருக்குது. எஸ், அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வர வேண்டாம். ஆனா இது வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ். ஸோ நெகட்டிவ் க்ளோஸ் சினாரியோ அமையும்போது எப்பவுமே ஈவன் தோ அது டெக்னிக்கலி ட்ரெண்ட் பாயிண்டா இருந்தாலும் அத ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட்டா நீங்க கன்சிடரேஷனுக்கு வச்சுக்காதீங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய லைவ் மார்க்கெட்ல நம்ம அப்சர்வ் பண்ண நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓகே, அததான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதெல்லாம் உங்களுக்காக வர வேண்டியது. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டில் இதுவும் ஒரு நெகட்டிவ் க்ளோஸ். அப்போ நெகட்டிவ் க்ளோஸ் கேண்டில் அப்போ ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ பார்க்கும்போது செகண்ட் கேண்டில் பாருங்க, ஆப்போனண்டோட ஹை அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிட்டான். இதுல அனதர் ஒன் விஷயம் என்னன்னா, ஓப்பன் எபோவ் போய் க்ளோஸும் வச்சுட்டான். ஸோ இது நடக்கலாம், நடக்காம போலாம். அது டசன்ட் மேட்டர். பட் இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. அப்போ டாப்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் ஒரு ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்க பாருங்க, ஆப்போனன்ட் வந்து கால் வந்து 350 கால் வந்து வெல் பிலோ, நல்லா ஓப்பன் பிலோ, ஆல்சோ வெல் பிலோ போயாச்சு. ஓகே. ஸோ இது வந்து தெரிஞ்சிச்சு. அந்த நேரத்துல பாட்டம்ல பாத்தீங்கன்னா 250 கால் போட்டு பாத்தீங்கன்னா கால் வந்து ஆப்போனண்டோட ஹைக்கு உள்ளார வந்துட்டான். அப்பவே நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் டிஸ்குவாலிஃபைடு. ஓகே, ஆஃப் டிஸ்குவாலிஃபைட் நடந்துச்சு. ஆக்சுவலி அவனுடைய லோவுக்கும் கீழே லோயர் லோ ஃபார்மேஷனுக்கு போயிட்டா கம்ப்ளீட்டா டிஸ்குவாலிஃபைட். ஸோ நெக்ஸ்ட் கேட்ல அது லோயர் லோ போறான். ஓகே. ஸோ இப்படிதான் இன்னையோட மார்னிங் வந்து மார்க்கெட் இப்படிதான் அமைஞ்சது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு டாப்ல 350 புட் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் தான் வேலிட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆப்போனண்ட்டுக்கு டிராவல் ஆகும். இப்போ நம்மளுக்கான ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா புட் சைடில் இந்த கேண்டலோடைய லோ, செகண்ட் கேண்டலோட லோ பார்த்தீங்கன்னா 255 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 255 தான் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. 255 இதுதான் நமக்கு ஆப்போனண்ட் எல்லாருக்கும் பிளேஸ் ஆக போகுது. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப் பண்ணி போனோம். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ 350 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆயிருக்கு. பாட்டம் வந்து 250 ஸ்ட்ரைக் அமைஞ்சிருக்கு. அப்போ 250 காலை டிஃபீட் பண்ணிட்டாலே மார்க்கெட் டவுன் சைடு வந்து
ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியா இருக்கு. இதுதானே? அப்போ 255 இங்க போடலாமா? கால் வந்து அதை கீழே போயிட்டானா 255 இங்க போடுறேன். இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய புட்டு நமக்கு அவசியப்படாது. இங்க பாருங்க, இந்த ஹையும் தேவையில்லை, புட்டோட ஹையும் தேவையில்லை. ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டிலே ஸ்ட்ராங்கா போயாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அது கீழே போயாச்சு. ஸோ அப்போ 250 காலும் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைட்ல போகக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவுக்கு கீழே போகக்கூடிய தன்மை உருவாகிடுச்சு. இதுதான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ அடுத்தது இங்கேயே நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ 350 கால் போயாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 350 கால் டிஃபீட் ஆயிடுச்சு, 250 காலும் டிஃபீட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் டவுன் சைட் போயாச்சு. அப்போ அடுத்தது யாரு? 200, 150, 100. ஸோ இப்படி தானே போகும். ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், 250க்கு அப்புறம் 150க்கு போவோம். ஓகே, நான் 150 காலை வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். 150 கால் 24 150. சாரி, நம்ம இந்த சார்ட்டை விட இங்கேயே ஆட் பண்ணிப்போம். 24 150 கால், 24 150 காலை நான் ஆட் பண்றேன். ஆக்சுவலா இப்போ 24 150 காலும் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஓகே 150 காலும் போயிடுச்சுன்னா 150 கீழே போகக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, அதே 255 எத்தனை மணிக்கு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு 10:40க்கு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி நமக்கு ஒரு சினாரியோ வந்திருக்கு. இதை ஏன் நான் இப்படி காட்டுறேன் அப்படின்னா, இப்போ இந்த நேரத்துல ஒருவேளை இங்க சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு நீங்க வந்து ஒரு கெஸிங்க்கு வரலாம். அப்ப இங்க இருந்து ரிவர்சல் ஆகுமா? கண்டிப்பா எல்லாருக்கும் தோணக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 24 150 புட்டை வந்து நாம எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக்கை பார்க்கணும். 24 150 புட்டை நீங்க எடுத்து பார்க்கும்போது அதுல என்ன உங்களுக்கு தெரிய வருது? அந்த நேரத்துல அவன் என்ன பண்ணணும்? ஓகே, இப்ப பாருங்க. ஸோ எக்ஸாக்டா இங்க சப்போர்ட் எடுக்கும்போது இந்த சினாரியோ அப்சர்வ் பண்ணி எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்கன்ற பாருங்க. இந்த இடத்துல இவன் சப்போர்ட் எடுத்து இந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் பாருங்க, 150 காலும் புட்டும் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இம்பேலன்ஸ் பொசிஷன் சொல்லுவோம். இந்த நேரத்துல நம்ம ஆப்வியஸா நமக்கு என்ன அப்போன்ற ஹை வரும்? 150 காலுடைய ஹை என்ன? அரௌண்ட் ஒரு 374. இந்த 374 இவங்களுக்கு பிளாட் பண்ணலாமா? 374 374. ஸோ இங்க பாருங்க, இது என்ன? இதுக்கு மேல சர்வே ஆகுதா? ஸோ இந்த டைமிங் என்ன? அரௌண்ட் ஒரு 10:10க்கு அப்புறமே அவன் வந்து 374க்கு எபோவ் தான் சர்வேவே ஆகிறான். ஸோ ஆப்வியஸா இது புட்டுக்கு ஃபேவரபிளா அமையறதுனால இந்த இம்பேலன்ஸ் ஸ்டேட்டை புட்டு வந்து சாதகமாக்கி அது ரேலியை கண்டினியூ பண்ணிச்சு. ஒன்ஸ் அகைன் இந்த இடத்துல ரிவர்சல் ட்ரை பண்ண இந்த சப்போர்ட் வந்து ஃபெயிலியர் ஆகி கீழே வரவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ 150 ஆண்ட இப்படி தான் ஃபெயிலியர் நடந்தது. ஸோ 150 முடிஞ்சிச்சா? அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானது 100. 100 ஆண்ட என்ன நடந்தது? ஆக்சுவலி 100 ஆண்ட என்ன நடந்தது தான் இப்போ நம்ம பார்க்கணும். 100 கால் 100 புட் எடுத்துப்போமா? 100 கால் 100 புட். ஸோ இங்க பாருங்க, இப்போ முதல்ல காலை பார்ப்போம். கால் பாருங்க எவ்வளவு நேரம் 100 கால் வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோல சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கறத பாருங்க. அதே நேரத்துல இந்த இடத்துல புட்டை அப்சர்வ் பண்ணும்போது இங்கேயும் இம்பேலன்ஸ். இன்னைக்கு புட் சைடு அதாவது புட்டு வந்து ஒன் சைடர் ரேலியை கொடுத்துச்சு. அந்த ஒன் சைடர் ரேலியில புட்டு வந்து கம்ப்ளீட்டா ப்ரீமியம் இம்பேலன்ஸ்ல கொண்டு போய் ஆனா ட்ரெண்ட் பாயிண்ட் புட்டு வந்து சப்போர்ட்டிவ்ல இன்னைக்கு புட்டு தான் ஒன் சைடர் ரேலியை கேரி பண்ணுச்சு. இந்த டேவை நம்ம என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துருப்போம். நீங்க அப்சர்வ் பண்ண தெரியும். ஒரு ஐ திங்க் 1 or 2 வீக்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன். 2 வீக்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒன் சைடு ரேலி நடந்தது. அதுக்கு நெக்ஸ்ட் டே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் நடந்திருக்கும். ஒரு கால் சைடில் நல்ல ஒரு ரிவர்சல். அந்த ப்ரீவியஸ் டேவோட 50% வரைக்கும் நல்ல ரேலி போயிருக்கும். இது நெக்ஸ்ட் டே. ஸோ அந்த 2 டேவும் பார்த்தீங்கன்னா சிமிலரா இதே தான் நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டே அதாவது ஐ திங்க் தேர்ஸ்டே நினைக்கிறேன். தேர்ஸ்டே வந்து ஒரு நல்ல ஒரு ஒன் சைடு ரேலி டவுன் சைடு வந்துச்சு. ஃப்ரைடேவும் நினைக்கிறேன் அது வந்து அப் சைடு ரேலி ஒரு 50% வரைக்கும் போச்சு. ஸோ இந்த டேல பார்த்தீங்கன்னா புட்டு வந்து ஓவரால் புட்டு வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிச்சு. அப்போ புட் சைடு ப்ரீமியம் இம்பேலன்ஸ் நடந்து மார்க்கெட்டை ஒன் சைடா மாத்தினாங்க. நெக்ஸ்ட் டே வந்து கால் சைடு நடந்தது. அந்த கால் சைடுல ஒரு 650 காலாண்ட மட்டும் ஒரு இம்பேலன்ஸ் நடந்து மார்க்கெட்டை அப் சைட்லயே வச்சுக்கிட்டு முடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சினாரியோ ஐ திங்க் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நடந்தது. அது உங்களுக்கு டைம் வந்து நீங்க எடுத்து பாருங்க. அதே மாதிரியான சினாரியோ இன்னைக்கு அந்த புட் சைடு ரேலி ஒன் சைடு ரேலி இன்னைக்கு கொடுத்துருக்கு. நாளைக்கு ரிவர்சல் ஆகுமா நான் சொல்ல வரல, அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த சினாரியோ எக்ஸாக்டா ஏற்கனவே நடந்தது. அதனால தான் சொல்றது ட்ரேடிங்ல ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்.
ஸோ நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ அதனால நீங்க ஒவ்வொரு டேவும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே இது வந்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 100 புட்லயும் 100 கால் புட்லயும் உங்களுக்கு பிரீமியம் இம்பேலன்ஸ். ஸோ 100 காலுடைய ஹை என்ன? 406. அந்த 406 நீங்க இங்க மார்க் பண்ணி பாருங்க. ஆப்போனன்ட்க்கு டார்கெட்டா போகல. 406 பாருங்க. ஸோ 406 எபோவ் வெல் எபோவ் சஸ்டெயினே பண்ணிட்டாங்க. ஸோ சஸ்டெயின் பண்ணும்போது ஆப்வியஸா இந்த பிரீமியம் இம்பாலன்ஸ்ல காலால வின் பண்ணவே முடியாது. அவன் எவ்வளவு நேரம் சப்போர்ட் எடுத்தாலும் வின் பண்ணவே முடியல. அட்லீஸ்ட் இவன் இந்த 406 கீழ வந்திருந்தா வேணா இந்த கால் வந்து ஒரு ட்ரை குடுத்துருக்கலாம். பட் அது நடக்கவே இல்ல. ஸோ இன்னியோட வேல்யூ வந்து தொடர்ச்சியா புட் சைடே தான் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் இத ரொம்ப பெருசா சொல்றதுக்கு அதாவது நான் ஒன் சைடட் மார்க்கெட்ல பெரிய நமக்கு நாலேட்ஜ் வந்து கெயின் ஆகுற மாதிரியான சம்பவங்கள் இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு டைரக்ட்டா போலாம். 24,000 கால் புட்ல போயிடலாம். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ஒரு வாலடைல் மார்க்கெட்ல தான் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 24,000 கால் வந்து ஒரு 255க்கு தான் விட்டு குடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? கீழ போயிருக்கு. ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழ போயிருக்கு. அப்போ இந்த சினாரியோவ மட்டும் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த டைம் டியூரேஷன்ல இருந்து மார்க்கெட் வந்து 24,000ல வந்து ஒரு பிரீமியம் இம்பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ இந்த இம்பேலன்ஸ் பொசிஷன்ல இருக்கும்போது நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாரி ஒன் சைடட் மார்க்கெட்டாவும் அமையும். இம்பேலன்ஸ் சிச்சுவேஷன்ல. சில நேரங்கள்ல ஒரு வோலடைல் மார்க்கெட்டாகவும் அமையும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். 447 ஹை வந்து காலுடைய ஹை வந்து 447. ஸோ அந்த இடத்துல நம்ம இத போடுவோம். ஸோ 447 பாருங்க. ரொம்ப ஈஸியா மேல கடந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. இந்த சஸ்டெயின் இங்க நடந்ததுனால தான் கடைசி வரைக்கும் காலால இங்க பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாம போச்சு. இதெல்லாம் தான் மார்க்கெட்ல நமக்கு தரக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை எடுக்க பழகுங்க. இன்ஃபர்மேஷன் தான் மேட்டர்ஸ் இங்க எல்லாமே. ஓகே. ஸோ ஐ திங்க் இந்த டேவோட அனலைசிஸ் உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து முந்தைய வீடியோ மாதிரி ஒன் பை ஒன்னா ஒரு ஸ்ட்ரைக்கா நான் இப்படி போடாம ஜஸ்ட் ஆஸ் சிம்பிள் 350 கால் புட்ல டாப்ல வந்து 350 புட் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆச்சு. அந்த குவாலிஃபைங் ஆகக்கூடிய அந்த 2 கேண்டல்ல மட்டும் நடந்த சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரே சைடு ரேலி. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும் போதெல்லாம் அடுத்தடுத்து போகக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ்ல இம்பேலன்ஸ் உருவாகும் போதெல்லாம் ஏன் அந்த இம்பேலன்ஸ்ல வந்து கால் வந்து தக்க வச்சுக்க முடியல, கால் வந்து மார்க்கெட்டை திருப்ப முடியல அப்படிங்கிறதுக்கு ரீசன் அந்த இம்பேலன்ஸ்ல டைமிங்ல ட்ரெண்ட் பாயிண்ட் புட் ஸ்ட்ரைக் வந்து சப்போர்ட் பண்ணுது. விச் மீன்ஸ் அவனோட ஹை எபோவே சஸ்டெயின் பண்றதுனால அந்த இம்பேலன்ஸை வந்து புட்டு வந்து தக்க வச்சுக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் இன்னைக்கு எந்த இடத்துலயுமே திரும்பவே இல்லை. திரும்பவும் நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பு. ஏன்னா ஆப்வியஸா நம்மளுடைய ஒரு ட்ரேட் செட்டப்பை நம்ம அப்படி கூட பிளான் பண்ணல. இந்த மாதிரி ரிவர்ஸ்ல ஆகும் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆகலைன்றத நம்ம தெளிவா டேட்டா படி புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஐ திங்க் இது எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இருந்தா கூட நம்ம ஏன் இத வந்து வேற மாரி ஏதாவது ப்ரிப்பேர் ஆக முடியாதா? ஸோ நம்ம ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வீக்லி ஃபியூச்சருடைய டேட்டா படியே நம்மளால வந்து ஆ ஓரளவுக்கு பிரிப்பரேஷனுக்கு தயாராகிக்க முடியும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லெவல்ஸ் வந்து அந்த லெவல்ஸ் நமக்கு என்ன மாரியான லெவல் குடுக்குது அப்படிங்கிறத வச்சும் நம்மளால புரிஞ்சுக்கலாம். ஸோ இது இன்னைக்கு எனக்கு கிடைச்ச லெவல்ஸ். இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து காலுடைய கண்ட்ரோல் லெவல். ஸோ இதுக்கு மேல இருந்தா காலுடைய கண்ட்ரோல். இது வந்து புட்டுடைய கண்ட்ரோல் லெவல். இதுக்கு கீழ இருந்தா புட்டுடைய கண்ட்ரோல். பட் மார்க்கெட் இன்னைக்கு இதுக்கு இன் பிட்வீன் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இந்த இன் பிட்வீன்ல இருக்கிற வரை எனக்கு ரேஞ்ச் பவுண்ட். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன்னா, எய்தர் இந்த இடத்துல டேப் பண்ணிட்டு கீழ வந்திருந்தா, என்னால வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணி இங்க புட் என்ட்ரிக்கு நம்ம போயிருக்கலாம். சின்ஸ் இது ரேஞ்ச் பவுண்ட்னால. அல்லது இப்ப இது மிடில்ல இருந்தே வந்ததுனால நம்ம பெருசா இத வந்து கன்சிடர் பண்ணி நம்ம இந்த மாரியான லெவல்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. பட் கீழ வரும்போது நான் எக்ஸாக்ட்டா இங்க ஒரு கால் சைட்ல ரிவர்சல் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கான சினாரியோ இம்பேலன்ஸ் சினாரியோல புட் சஸ்டெயின் பண்ணதுனால இங்க நடக்காதுன்றத முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதோட விளைவு தான் கம்ப்ளீட்டா டவுன் சைட். ஸோ இப்படிதான் வந்து நான் லெவல்ஸ பேஸ் பண்ணி நான் ஒரு ஒரு முன்முடிவுக்கு வருவேன். ஸோ என்னால வந்து ரேஞ்ச் பவுண்டட் மார்க்கெட்டா தொடங்குனது ஒரு புட் சைட் கண்ட்ரோலுக்கு போய் மார்க்கெட் பாருங்க இந்த இடத்துல தான். இந்த இடத்துல ரொம்ப நேரமா சர்வைவ் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஒருவேளை இங்க இருந்து பாத்தீங்கன்னா மேல போயிருக்க வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் புட்டு வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. அது வந்து பிரீமியம் இம்பேலன்ஸ்ல அமைஞ்சு இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆச்சுன்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வேகா தோணலாம். மேத்தமெட்டிக்கலி இருக்கிறதுனால லாஜிக்கலி இங்க அப்ளை பண்றதுனால சில கன்ஃபியூஷன்ஸ் வேகா இருக்கலாம். ஆனா எவ்ரிதிங் இன்ஃபர்மேஷன் டேட்டா. கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுக்கு மார்க்கெட் நீங்க நினைக்கிற மாதிரி சரியான இடத்துல ட்ரேட் எடுத்து ஒரு செட்டப்பா நீங்க ஃபார்ம் பண்ணிக்க முடியும்.
இது வந்து நம்ம யூடியூப் சேனல்ல கால் அண்ட் புட் அனாலிசிஸை தெளிவா நம்ம வந்து கொடுத்துருக்கோம், டாப் அண்ட் பாட்டம் அனாலிசிஸை. ஸோ இது வந்து இதுவே போதும்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலி நேற்றுக்கு ஒரு நண்பர் வந்து நம்மளுடைய குரூப்ல ஃபாலோ பண்றவர் போஸ்ட் பண்ணி தான் முதல் முறையா உங்க கான்செப்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல ப்ராஃபிட் கிட்ட நியர்லி ஒரு 30,000 கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. ஸோ அது உண்மையிலே ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பர்சனலா ஹாப்பி ஆச்சு. ஏன்னா நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். நான் யூடியூப்ல கொடுத்த இன்ஃபர்மேஷனே ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன். அதையே வச்சு நீங்க ட்ரேட் எடுக்க முடியும் நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒருத்தர் அதை ஷேர் பண்ணும்போது, எனக்கு பர்சனல் ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இததான் நான் சொல்ல வரேன். ஸோ நான் உண்மையிலேயே யூடியூப்ல கொடுத்த கண்டென்ட் முழுமையான கண்டென்ட். இதை தாண்டி நம்ம இன்னமும் இதை வந்து நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்க விரும்பப்படுறவங்களுக்கு மட்டும் தான் கிளாஸஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ கமிங் வீக்கெண்ட் நமக்கு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க கமிங் ஃப்ரைடேக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல இல்ல நம்ம நீங்களே ஓன் செல்ஃப் அனலைசிஸ் பண்ண முடியும்னா தாராளமா பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ப்ராப்பரா கைட் பண்ணும். ஸோ விருப்பப்படுறவங்க நம்மளுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னுடைய டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். பர்சனல் டெலகிராம் லிங்க் இருக்கும். டேரக்டா என்ன கான்டாக்ட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னையோட அனாலிசிஸ் வீடியோ இதுதான். ஒவ்வொரு வீடியோல நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து பழகுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ, தட்ஸ் இட். இந்த இந்த வீடியோ உண்மையிலேயே இன்ஃபர்மேட்டிவா இருந்தால் லைக் பண்ணுங்க. யாருக்கா சஜஸ்ட் பண்ண ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களும் கமெண்ட்ஸ்லயும் நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். ஸோ நாளைக்கான அனாலிசிஸ் வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.